பழனியில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளை பாராட்டி அவர்களுக்கு பேட்ஜ் அணிந்து பழங்களை பரிசாக வழங்கி போக்குவரத்து காவல்துறை மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பில் உற்சாகமூட்டப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் போக்குவரத்து விதிமுறைகள் குறைத்து வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறை சார்பில் அவ்வப்போது விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது. இதன்படி கடந்த வாரம் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு குறித்தும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் இழப்புகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இன்று மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட போக்குவரத்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தலைக்கவசம் அணிந்து வரும் இருசக்கர வாகன ஓட்டிகளை பாராட்டி அவர்களுக்கு பேட்ஜ் அணிந்து ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு பழங்கள் கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து இதேபோல் தலைக்கவசம் அணிந்து வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். அப்போது போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மகேந்திரன் கூறியதாவது: தலைக்கவசம் அணியாமல் செல்லும் பொதுமக்களுக்கு அபராதம் விதிப்பதை விட்டுவிட்டு போக்குவரத்து விதிகளை பின்பற்றி தலைக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக வரும் பொதுமக்களை பாராட்டி அதன் மூலம் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் ஜே.பி. சரவணன், போக்குவரத்து காவல் சார்பு ஆய்வாளர் கவிதா, மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் நிறுவன தலைவர் பாலசுப்ரமணி, மாவட்ட செயலாளர் ரமேஷ் மாரிமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர்.